திருநங்கைகள் மற்றும் பெண்களுக்கான அழகு நிலையம் தமிழகத்திலேயே முதல் முறையாக சேலத்தில் துவக்கப்பட்டுள்ளது. முறைப்படி பயிற்சி பெற்ற திருநங்கை ஒருவர் இந்த அழகு நிலையத்தை துவக்கியுள்ளார். திருநங்கைகள் தங்களின் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சேலத்தைச் சேர்ந்த திருநங்கை சரண்யா அழகு நிலையம் ஒன்றை தொடங்கி திருநங்கைகளின் தன்னம்பிக்கையை நிரூபித்து காட்டியுள்ளார். அடிப்படையிலேயே அரிதாரம் பூசிக்கொண்டு வெளிவரும் பழக்கத்தை கொண்ட திருநங்கைகள் தங்களுக்கென்று அழகு நிலையம் இல்லை என்று ஏக்கத்தில் இருந்தனர். பெண்களுக்கான அழகு நிலையங்களில் இவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இவர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக அழகு நிலையம் நடத்தி வந்த சரண்யா என்ற திருநங்கை முறைப்படி அழகுக்கலை பயின்று அரவாணிகள் மட்டுமின்றி பெண்களும் குழந்தைகளும் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் வகையில் அழகு நிலையத்தை துவக்கியுள்ளார். தமிழ்நாடு தாய் விழுதுகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழக அரசின் சிறுகடன் திட்டத்தின் உதவியுடன் இந்த அழகு நிலையத்தை அவர் தொடங்கியுள்ளார். திருநங்கைகளுக்கென்று மாற்றுத் தொழில் ஏற்படுத்தி தரும் வகையிலும் அவர்களின் வாழ்க்கைக்காகவும் இதுபோன்ற பயிற்சிகளும் கடன் உதவியும் அளிக்கப்படுவதாக மக்கள் மேம்பாட்டு வினையகத்தின் திட்ட மேலாளர் ஷீலா வில்சன் தெரிவித்தார். திருநங்கைகள் பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடை கேட்கறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாறுபட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும், அவங்களாலேயும் மற்ற தொழில்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இந்த பயிற்சியை நாங்க கொடுத்திருந்தோம் தாய் திட்டம் மூலமா. திருநங்கைகள் வெளி பார்லர் போனா அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இப்போ இவங்களுக்குன்னே ஒரு பார்லர் அப்படின்னு சொல்லும்போது 6 வருட காலமா ரொம்ப நல்லா பயனடைஞ்சாங்க. இப்போ பொதுமக்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள் முன் வந்திருக்காங்க சரண்யா கிட்ட பார்லர்ல எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நம்மளாலேயும் பொதுமக்களோட சகஜமா பழக முடியும், நம்மளாலேயும் ஒரு மாற்று தொழில் வாய்ப்பை பயன்படுத்திட்டு முன்னேற முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இதை முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்திலேயே அழகு நிலையம் தொடங்கும் முதல் திருநங்கை நான் தான் என்றும் பெருமையாக கூறுகிறார் திருநங்கை சரண்யா. தமிழ்நாட்டிலேயே ஒரு திருநங்கை ஒரு தனியா தொழில் தொடங்கி பியூட்டி பார்லர் அழகுக்கலை பயிற்சி எடுத்து பார்லர் வச்சிருக்காங்கன்னா அது இங்க சேலத்துல மட்டும்தான் நான் மட்டும்தான் வச்சிருக்கேன். தன்னை போன்று சுயதொழில் தொடங்கும் திருநங்கைகளுக்கு தொண்டு நிறுவனங்களும் தமிழக அரசும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் திருநங்கை சரண்யா கேட்டுக்கொண்டார்.